ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? உடனே பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதர் சர்வரில் போய் நம்ம எப்படி ஒரு ஐடியா லாகிங் பண்ணி எப்படி ப்ளே பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காண்டி தான். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டுமே உங்களுக்கு புரியும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காய்ஸ் இப்போவும் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சில விஷயங்கள் புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட எத்தனை VPN இருக்குது நீங்களே பாருங்கள். எதுக்குடா இத்தனை VPN கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு நான் ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்றே ஒன் பை ஒன்னா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் செய்யக்கூடிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு VPN ஏத்திறது, பவர் VPN ஒரு ஏத்திருக்கேன் பாருங்க. ஓபன் பண்றேன் பாத்துக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய சர்வர் இருக்கு, நம்ம ரஷ்யா இருக்கு, ஜப்பான் இருக்கு, நிறைய இருக்கு. இந்த மாதிரி காட்டும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஓபன் ஆகாது. எல்லா சர்வர் VPN ஓபன் ஆகாது, ஏதாச்சும் ஒன்று ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்வர் காட்டியிருப்பாங்க, சும்மா தான் காட்டியிருப்பாங்க, ஃப்ரீ தான் சொல்லிருப்பாங்க. பட் ஆனா கனெக்ஷன் ஆகாது. கனெக்ஷன் கொடுக்க போனோம்னா நம்ம சில பேருக்கு காசு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்க எதுவுமே சர்வர் ப்ளே பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிரேசில் சர்வர் பாத்தீங்கன்னா நான் கனெக்ஷன் பண்ணிக்க மேல பாத்தீங்கன்னா பூட்டு படம் போட்டுருக்கு. பூட்டு படம் போட்டாலே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சர்வர் கனெக்ஷன் ஆகாது. இருந்தாலும் கனெக்டட்னு சொல்லி காட்டியிருக்கும். இருந்தாலும் நம்ம லாகிங் பண்ணால் நம்ம கனெக்டட் ஆகாது. ஸோ அதெல்லாம் வேஸ்ட். அப்படி இன்ஸ்டால் பண்ணாங்க. என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போங்க. உங்களுக்கு என்ன சர்வர் வேணும், பிரேசில் இல்லை பாகிஸ்தான் என்ன சர்வர் வேணுமோ அதை சர்ச் பண்ணுங்க. பாகிஸ்தான் VPN இல்லை பிரேசில் VPN இல்லை இந்தோனேஷியா VPN சொல்லி அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு VPN வரும். அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன VPN வேணுமோ அந்த நேம் போட்டு இன்ஸ்டால் பண்ணி அதை டவுன்லோட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 6 VPN இருக்கு. ரஷ்யா VPN தான் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால ரஷ்யா VPN உங்களுக்கான இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். சும்மா எடுத்துக்காட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. ஒன் பை ஒன்னா பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணா பார்த்தா மட்டுமே மக்களே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு VPN வேணுமோ அந்த ஊரை நீங்கள் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இமெயில் அடிச்சிருப்ப இமெயில் ஐடி புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணணும். நல்லா கேட்டுக்கோங்க. புது இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. இதை முதல் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ண போகிற இமெயில் ஐடியில் ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணியிருக்கவே கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு ரஷ்யா VPN இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள வந்துட்டு இப்போ லாகிங் பண்ணுறேன். இப்போ ஏற்கனவே ஓல்டு ஐடி இருக்குது, அதாவது வேறு சர்வர். அதாவது இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம லாக் அவுட் பண்ணிடணும். நல்லா கேட்டுக்கோங்க. லாக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள வந்துருங்க. கேம் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன VPN இன்ஸ்டால் பண்ணீங்களோ, பிரேசிலோ இல்லை ரஷ்யாவோ இல்லை பாகிஸ்தான் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க, அதை போய் பார்த்தீங்கன்னா முதல் VPN ஆன் பண்ணி விட்டுருங்க. கேமுக்குள்ள வரதுக்கு முன்னாடி VPN ஆன் பண்ணி வச்சுட்டு கேமுக்குள்ள வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா VPN ஏற்றிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டேன், கனெக்ட் பண்ணிட்டேன். மேலே பாருங்கள் கனெக்டட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா அது சில பல கேள்வி கேட்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவு கொடுத்துருங்க. சில பல இதுக்கு அளவு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்டட் ஆயிரும். எந்த VPN ஏற்றினாலும் கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப கேமுக்குள்ள வந்துக்கோங்க. வந்துட்டு VPN ஆன் பண்ணிட்டு நல்லா கேட்டுக்கோங்க. VPN ஆன் பண்ணிட்டு கேமுக்குள்ள வாங்க. ஸோ கேமுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ண இமெயில் ஐடியை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகிங்கில் போய் புதுசாக வச்சிருக்க இமெயில் ஐடியை பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் இப்போ லாகிங் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா VPN ஆன் பண்ணிட்டு தான் நான் கேமுக்குள்ளே வந்திருக்கேன். வந்து புது ஐடியை பார்த்தீங்கன்னா லாகிங் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேம் ஓப்பன் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ரஷ்யா சர்வருக்குள்ள போயிருக்கு. ஸோ அதர் சர்வர் ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வெட்டி அந்த ஆப்பை ஏற்றாங்க. உங்களுக்கு என்ன சர்வர் வேணுமோ அதை மட்டும் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வேற வெட்டி அந்த ஆப் ஏற்றாங்க. கேமுக்குள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அந்த 3 ஏர் ட்ராப் இருக்குல்ல, ஸ்பெஷல் ஏர் ட்ராப் 3 ஏர் ட்ராப் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விழுகும். அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கேஸ், வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படியே புரியலனா லாஸ்ட்டாக நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது கேமை லாக் அவுட் பண்ணுங்க. லாக் அவுட் பண்ணிட்டு புது இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் உங்களுக்கு என்ன சர்வர் வேணுமோ அதை மட்டுமே இன்ஸ்டால் பண்ணுங்க. அதாவது நிறைய பேருக்கு பிரேசில் இருக்குது, அமெரிக்கா அது என்னமோ இருக்குது. என்ன சர்வர் வேணுமோ அந்த நேம் போட்டு ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு வெட்டி அந்த VPN ஏற்றாதீங்க. ஸோ VPN ஆன் பண்ணிட்டு உள்ளக்கு வாங்க. கேமுக்குள்ள VPN ஆன் பண்ணிட்டு உள்ளக்கு வந்துட்டு நீங்கள் புது ஐடி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அது மூலமாக கேமை லாகிங் பண்ணிட்டாலே போதும். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் என்ன சர்வர் நீங்கள் என்ன VPN ஓப்பன் பண்ணிருக்கீங்களோ ஸோ அதுக்குள்ளே அந்த கேம் போகும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சா இல்லைங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.